சூர்யா வந்து நம்ம நந்தினியை வீட்டோட எஜமானி ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது சரியா தவறா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சூர்யா வந்து நந்தினியை வீட்டோட எஜமானி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வேலைக்காரி வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி சொல்ற காரணத்தால சுந்தரவல்லிக்கு ஈக்குவலா நம்ம நந்தினியை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு. எஜமானியா ஆக்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கவும் செய்யறாரு. சுந்தரவல்லி எப்பவுமே நம்ம நந்தினியை வீட்டோட வேலைக்காரியா மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. மருமகளா பார்க்க மாட்டேங்காங்க. என்ன காரணம்? ஒரு பணம் சொத்து இல்ல அப்படிங்கிற காரணத்தினால தானே. இப்ப நந்தினிக்கு அதெல்லாம் இருந்தா மருமகளா ஏத்துக்குவாங்க தானே அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம சூர்யா வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாத்தாவோட சொத்து எல்லாம் பேரனுக்கு தானே வரும். இப்ப அந்த சொத்தெல்லாம் எடுத்து நம்ம நந்தினி பேருக்கு நம்ம சூர்யா எழுதி வைக்கலாம். அப்ப நம்ம அம்மாவுக்கு ஈக்குவலா நந்தினி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா நினைக்கிறாரு. கண்டிப்பா அவர் அப்படிதான் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கேட்டோன்னே நம்ம அருணாச்சலம் ரொம்பவே சந்தோஷப்பட போறாங்க. அது மட்டும் இல்லாம சுந்தரவல்லி பயங்கரமா நம்ம சூர்யா மேல கோவப்பட போறாங்க. சூர்யா மேல மட்டும் இல்ல, நந்தினி மேலதான். வேலைக்காரி எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அப்பவே நமக்கு நிம்மதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி மேலதான் நம்ம சுந்தரவல்லி வந்து பயங்கரமா கோவப்பட போறாங்க அப்படிங்கறதுலயும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினியை கொண்டு வந்த மருதாணியை தான் இப்ப நம்ம சுந்தரவல்லி எல்லாம் வச்சிருப்பாங்க. கையெல்லாம் ரொம்பவே சுமந்திருக்கும். இதை பார்த்த நம்ம சூர்யா வந்து எல்லாரும் முன்னாலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நந்தினி கொண்டு வந்த மருதாணியா தான் வீட்டுல உள்ள இங்க எல்லாரும் வச்சிருக்கீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டோம்னா சுந்தரவல்லிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன் எதுக்கு அப்படின்னா, நம்ம அருணாச்சலம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் ஊர்ல இருந்து வர முத்துல கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் நம்ம சுந்தரவல்லி கையில நம்ம அருணாச்சலம் வச்சு விட்டுருப்பாரு. இப்ப நம்ம சுந்தரவல்லிக்கு உண்மையெல்லாம் தெரிய வருது. நந்தினி தான் கொண்டு வந்திருக்கா, அவ கொண்டு வந்ததை நம்ம கையில வச்சுட்டோமே அப்படி சொல்லி கோவப்பட்டுட்டு இருக்காங்க. கோவப்பட்டு என்ன கையே விட்ட போறாங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா கோப்பச்சு இதை போய் நான் வச்சுட்டேன், அதை போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பாங்க நம்ம சுந்தரவல்லி. அவளுக்கு அதுதானே தெரியும், வேற என்ன தெரியும்? அது மட்டும் இல்லாம கூடிய செய்தியில நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினியை வீட்டோட எஜமானி ஆக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.